நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோன் இது மோட்டோரோலாவோட புது Edge 50 Pro. இன்னைக்கு வீடியோல இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிட்டு மோட்டோரோலா இங்க என்ன ஆஃபர் பண்ணிருக்காங்கங்கறத பாப்போம். Hey guys, என் பேர் ஆஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ நான் மோட்டோரோலாவோட கொலாபரேஷன்ல பண்றேன். பட் எப்பவும் மாதிரி ஸ்கிரிப்டும் சரி, வீடியோவும் சரி பிராண்டோட ஷேர்லாம் பண்ணல. ப்ளஸ் இது ஃபுல் ரிவ்யூ கிடையாது. ஓகே, டிஸ்க்ளைமர் முடிச்சாச்சு. இப்போ வீடியோக்கு போவோம். மோட்டோரோலா ஒரு காம்பேக்டான ஈகோ ஃப்ரெண்ட்லி பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை மோட்டோ ஃப்ரேக்னன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களாம். இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த பாக்ஸில் 125 வாட் சார்ஜர் இருக்குது. அந்த சார்ஜர் டிஃப்ரென்ஸ்க்கு வருவோம். ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல உள்ள Edge 50 Pro ஃபோன் இருக்குது. என்னோட யூனிட் லக்ஸ் லாவெண்டர். மோட்டோரோலா இன்னும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. மூன்லைட் பேர்ல், இது அசிடேட் ஃபினிஷோடு வருது. அப்புறம் பிளாக் பியூட்டி, நான் வச்சுருக்க அந்த லக்ஸ் லாவெண்டர் மாதிரியே அதுலேயும் சிலிகான் வீகன் லெதர் பேக். சரி, இப்போ திருப்பி பாக்ஸ்க்கு வருவோம். அடுத்து ஒரு USB Type C to Type C கேபிள், அப்புறம் அந்த 125 வாட் சார்ஜர். மோட்டோரோலாவோட கிளைம் உள்ளே இருக்கிற 4500 mAh பேட்டரியை 0 to 100 இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி வெறும் 18 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியுங்கிறது. மற்றபடி பாக்ஸில் இந்த கார்ட்போர்ட் இன்சர்ட் டாப்பில் இருக்குது. இதில் சிம் எஜெக்டர் டூல், ரெகுலர் இன்ஃபர்மேஷனல் புக்லெட்ஸ், அப்புறம் ஒரு கலர் மேட்ச் டிரான்ஸ்லூசன்ட் ஹார்ட் ஷெல் கேஸ். இதுக்கு ஒரு சாஃப்ட் டச் ஃபினிஷ் இருக்குது. ஸோ என்ஹான் ஃபீல் நல்லா இருக்குது. முதல்ல கேமராஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா இந்த ஃபோனுக்கு கேமராஸ் ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட் மாதிரி தெரியுது. ஸோ Edge 50 Proவில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. மோட்டோரோலா இங்கே நிறைய AI ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பேக் எண்டில் அப்படிங்கிறாங்க. ஸோ தனியாக டாகிள் பண்ணுற மாதிரி கிடையாது. பட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜஸ் எல்லாமே ரிசல்ட்ஸ் இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் பேக் எண்டில் கொஞ்சம் AI இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் அதான் அவங்களோட கிளைம். ஸோ இங்கே பிரைமரி 50 மெகாபிக்சல் சென்சர் என்னன்னு அவங்க மென்ஷன் பண்ணல. இதை f1.4 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. OIS இருக்குது. அப்பர்ச்சர் வைடாக இருக்கிறதுனால இமேஜஸ் அந்த பேக்ரவுண்ட் பிளரிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ஷாலோவாக இருக்குது. டீட்டெயில்ஸ் நம்ம ஜூம் இன் பண்ணி பார்க்கல நல்லாவே இருந்தது. கலர்ஸும் நேச்சுரலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டைனாமிக் ரேஞ்ச் இம்ப்ரெசிவ்னு சொல்லலாம். லோ லைட்டில் கூட இந்த சென்சர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இமேஜஸில் நாய்ஸ் லெவல்ஸ் கம்மியாகவும் டீட்டெயில்ஸ் அதிகமாகவும் இருந்துச்சு. இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே பாருங்கள். ரெண்டாவது ஒரு 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட ஸ்டில்ஸ் ஓகே. ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ இந்த சென்சர் யூஸ் பண்ணி மேக்ரோ ஷாட்ஸ் கூட எடுக்க முடியும். மூணாவது டெலஃபோட்டோ 10 மெகாபிக்சல் f2 3x ஆப்டிக்கல் ஜூமோட. இங்கேயும் OIS இருக்குது. ஜூம்ட் இன் ஷாட்ஸ் டீட்டெயில்டாக இருந்தது. இப்போ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 4K 30 வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஃபுட்டேஜ் ஸ்டேபிளாக இருக்குது. மோட்டோரோலா இங்கேயும் OIS EIS அப்புறம் கொஞ்சம் AI யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. மற்றபடி கேமரா சாஃப்ட்வேர், மோட்டோவோட ரெகுலர் ஃபீச்சர்ஸ், ஹரைசன் லாக், ஸ்பாட் கலர் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த தடவை மோட்டோ அடோபியோட டைப் பண்ணி டாக்குமெண்ட் ஸ்கேனர் கேமரா ஆப்லேயே பில்ட்இனாக தராங்க. செல்ஃபி கேமராவும் இங்கே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 50 மெகாபிக்சல் f1.9 ஆட்டோ ஃபோக்கஸோட. ஸ்கின் டோன்ஸ் அக்யூரேட்டாக இருக்குது. எடுக்கிற ஷாட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலையும் சரி. ஏன்னா மோட்டோரோலா பேண்டோன் கலர் அக்யூரேசி வேலிடேஷன் கேமராக்கு மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேக்கும் வாங்கியிருக்காங்க. டிஸ்பிளே பற்றி பேசையில் அவங்க யூஸ் பண்ணுறது 6.7 inch POLED பேனல், ரெசல்யூஷன் 1.5K, ரெஃப்ரெஷ் ரேட் 144 Hz. ஸோ இந்த பேனல் எட்ஜஸில் கர்வாக இருந்தனால ஃபோன் நல்லா நேரோவாக இருக்குது. அந்த கம்மியான வித் ப்ளஸ் வீகன் லெதர் பேக் கம்ஃபர்டபுளாக இருக்குது கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ கம்ஃபர்ட் மட்டும் இல்லை, ப்ரீமியமாகவும் இருக்குது. ஏன்னா ஃப்ரேம் மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா பவர், வால்யூம் கீஸ், அப்புறம் ஒரு மைக் ரைட்டில், இன்னொரு மைக் டால்பி பிராண்டிங் டாப்பில், பாட்டமில் பிரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர், சிம் ட்ரே, அப்புறம் USB Type C போர்ட். இந்த போர்ட் USB 3.1. ஸோ இதில் வீடியோ அவுட் சப்போர்ட் இருக்குது. நம்ம மோட்டோரோலா கிட்ட எதிர்பார்க்குற ரெடி ஃபார் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த சிம் ட்ரே 2 நானோ சிம்ஸ் அக்செப்ட் பண்ணோம். 5G பேண்ட்ஸ் ஆன் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். Edge 50 Proக்கு IP68 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே இருக்கிற இயர் பீஸ் ஸ்டெரியோ ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. அவுட்புட் நல்லா இருந்துச்சு, நீங்களே கேளுங்க. இந்த ஆடியோ, இந்த ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் அந்த பிரைட்டான டிஸ்பிளே, இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் Edge 50 Proவில் நல்லா இருக்கணும். இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது. அவங்களோட ரேட்டட் அவுட்புட் 2000 nits HDR கண்டென்ட்டுக்கு. என்னோட டெஸ்டிங்கில் மேனுவல் மோடில் 560 nitsம், ஆட்டோ மோடில் கிட்டத்தட்ட 1400 nitsம் போச்சு. ஸோ அவுட்டோர் யூஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.
இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா புதுசாக பண்ணியிருக்காங்க. H50 Proல தான் முதல் தடவையாக ஹலோ UI ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது Android 14 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை 3 வருஷம் Android வெர்ஷன் அப்கிரேட்ஸ், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸ் சப்போர்ட் இருக்குது இந்த ஃபோனுக்கு. ஹலோ UI MyUXலேருந்து பெருசாலாம் மாறல. ஃபேன் ஃபேவரட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கேயும் இருக்குது. சைட் பார், ரெடி ஃபார், மோட்டோ செக்யூர், சில புது ஃபீச்சர்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சர்ஸுமே அந்த மோட்டோ ஆப்பில் இன்க்ளூட் ஆயிருக்கு. இன்டர்ஃபேஸ் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இப்போ ஒரு புது ஃபீச்சர் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஸ்மார்ட் கனெக்ட் அட் லான்ச் அவைலபிளாக இல்லை, OTL ஆட் பண்ணுவாங்க. பேசிக்காக இது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, லேப்டாப்பில் Ctrl V ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ பேஸ்ட் ஆகும். ஒரே மவுஸை யூஸ் பண்ணி ஃபோனுக்கும் லேப்டாப்புக்கும் நடுவில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸை, இல்லை உங்கள் ஃபோனையே கம்ப்யூட்டரில் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். பட் இங்கே ஒரு ஃபீச்சர் இன் பர்டிகுலர் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. மோட்டோ என்ன சொல்கிறாங்கன்னா, பேசிக்காக இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ பிஸியாக பண்ணிகிட்ருக்கீங்க, பட் ஒரு ஃப்ரெண்ட் ஃபேமிலி மெம்பர் யாராவது இப்போது சாப்பாடு ஆர்டர் பண்ணுங்கிறாங்க, ஸ்விக்கி யூஸ் பண்ணுங்கிறாங்க, நீங்கள் ஃபோனை அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஆப்பை மட்டும் கொடுக்க முடியும். ஸோ உங்கள் க்ரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஃபோன்லேருந்து அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இது கன்வீனியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக தெரியுது. பட் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளும் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. எனிவேஸ் OTA வரையில் பார்ப்போம். எனிவேஸ் ஓவரால் இன்டர்ஃபேஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்னாப்பியாக இருந்துச்சு. இப்போ 4-5 நாளாக இந்த H50 Proவை என்னோட ப்ரைமரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் மேஜராக லேக், ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல டே டு டே யூஸ்னு வரையில். இப்போ அந்த ஸ்கியூஸ் 2 RAM ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் 8-256, 12-256. அந்த லோவர் வெர்ஷனுக்கு பாக்ஸில் 68 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஹையர் வெர்ஷனுக்கு இந்த 125 வாட் டர்போ சார்ஜர். இது ஹார்ட்வேர் லிமிடேஷன்லாம் கிடையாது. அதாவது நீங்கள் 8GB RAM வெர்ஷன் வாங்கினீங்கனாலும் 125 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணால் 18 நிமிஷத்தில் தான் சார்ஜ் ஆகும். இந்த 125 வாட் சார்ஜரை தனியாக விற்க போகிறாங்களா இல்லையாங்கிறதுக்கு இந்த பாயிண்டில் எனக்கு கரெக்டான பதில் கிடைக்கல. எனிவேஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் 50 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் 10 வாட்ஸ். ஃபைனலாக பர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். இங்கே தான் கொஞ்சம் குளறுபடி இருக்குது. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோனில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப் Snapdragon 7 Gen 3. H40ல் உள்ள Dimensity 8020யோட கம்பேர் பண்ணல இது ஒரு மேஜர் ஸ்டெப் அப். கேம்ஸ் ஸ்மூத்தாக ரன் பண்ணுது, ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸ் நல்லா இருக்குது, ஹீட்டிங் த்ராட்லிங் எதுவும் இல்லை. ஆனால் இது H50 Pro நான் இப்போ சொல்ல போகிறது Motorola கண்டிப்பாக பிடிக்காது. பட் எனிவேஸ் எனக்கு இது நெகட்டிவாக தெரிஞ்சது. இப்போ இது H50 நேம் பண்ணியிருந்தாங்கன்னா பர்ஃபெக்ட்லி ஹாப்பி, குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா H40யோட கம்பேர் பண்ணல எல்லா விதத்துலேயும் இது பெட்டரான ஃபோன். பட் H50 Pro அப்படின்னு பார்க்கல, இப்போ Motorola சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோன்னு கொடுத்து மக்களை மிஸ்லீட் பண்ணி ரேட்டை ரொம்ப ஏற்றுற மாதிரியும் அவங்க எதுவும் பண்ண மாதிரி தெரில. ஏன்னா ப்ரைஸிங் இந்த ஃபோனோட லான்ச் ப்ரைஸ் 31,999, 2,000 ரூபா கார்டு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எஃபெக்டிவ் 29,999. H40யோட லான்ச் ப்ரைஸும் 29,999 தான். ஸோ ஏறக்குறைய அதே ப்ரைஸிங். ஸோ அந்த ரேட்டுக்கு இங்கே நிறையவே ஆஃபர் பண்ணுறாங்க. சார்ஜிங், டிஸ்பிளே, கேமராஸ் எல்லா விதத்துலையுமே இந்த H50 Pro H40யோட மேஜரான ஒரு அப்கிரேட். கைஸ் அந்த ப்ரோங்கிற நேமிங்கை விட்டுட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவரால் Motorola ஒரு இம்ப்ரெசிவான பேக்கேஜ் கொடுத்த மாதிரி தான் தெரியுது. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ஃபுல் ரிவ்யூ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் H50 Pro பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹேவ் அ நைஸ் டே. பாய்.